ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 3வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தை நம்ம அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணர் சொல்ற விஷயங்கள் இந்த ஸ்லோகத்திலிருந்து தான் உண்மையாக இந்த ராஜவித்யை ஆரம்பிக்கிறது. என்றால் போன 2 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகத்தில் இந்த ராஜவித்யை உனக்கு கொடுக்கிறேன் என்று மட்டும்தான் சொன்னார் கிருஷ்ணர். போன ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னது இந்த மாதிரி இந்த வித்தியானது, இந்த ஒரு ஞானமானது அனைத்தை காட்டிலும் உயர்வானது, அனைத்தை காட்டிலும் புனிதமானது, நம்மளுக்கு முக்தியை அளிக்கக்கூடிய அந்த சக்தி உடையது என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு 3வது ஸ்லோகத்திலிருந்து தான் இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு அறிவானது நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்வது அஸ்ரத்ததானா புருஷா, யாருக்கு இந்த தர்மத்தின் மீதும் இந்த பகவான் மீதும் அந்த நம்பிக்கை இல்லையோ அவர்கள் என்னை அடைய மாட்டார்கள் என்று சொல்றார். யாருக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோ அவ என்னை அடைய மாட்டா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இதுதான் சிம்பிளாக எளிமையாக இது மட்டும் தான் சொல்றார் இந்த இடத்தில். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால் நம்பிக்கை, பகவான் மேல நம்பிக்கை என்று எப்போ சொல்றோம் என்றால் இதை 2ஆக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, பிறப்பிலிருந்தே பகவான் மேல நம்பிக்கை இல்லாமல் வளர்ந்தவர், ஒரு இறை நம்பிக்கை இல்லாமல் வளர்ந்தவர். மற்றொருவர் அந்த இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார், ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக பகவானை மறந்துவிட்டு அந்த பகவானை தூக்கி போட்டு ஒரு அந்த பகவான் நம்பிக்கை இல்லாத ஒருத்தராக மாறிவிட்டார். இதை 2ஆக வைத்துக் கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் முழுமையாக முதலிலிருந்தே நம்பிக்கை இல்லாமல் இருப்பவரும், கொஞ்சம் நம்பிக்கை இருந்து அப்புறம் அந்த நம்பிக்கை போனவரும், 2 பேரை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை என்பது ஒரு காமனான விஷயம்தான். இருந்தாலும் பகவான் மேல கொஞ்சமாவது நம்பிக்கையை வைச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கையை போய்விட்டது என்றால் அவளுக்கு யோக பிரஷ்டர்கள் என்று பெயர் என்று 2 அத்தியாயங்களுக்கு முன்பு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும் யோக பிரஷ்டர்கள் அவ செய்த அந்த ஒரு சின்ன புண்ணியத்தின் காரணத்தினால், பகவானை நினைத்த அந்த ஒரு செயலுக்காக, அந்த ஒரு புண்ணியத்திற்காக மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து அந்த பிறப்பில் பக்தர்களின் இல்லத்தில் பிறந்து ஒரு பக்தனாகவே வளர்வா என்று பார்த்தோம். அப்படி இந்த யோக பிரஷ்டர்கள் வளர்ந்தாலும் பிறப்பிலேருந்தே பகவான் மேல நம்பிக்கை இல்லாமல், அந்த பகவான் இறை நம்பிக்கை இறை பக்தி இல்லாமல் வளர்ந்த நபருக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, அவருக்கு மறுபிறப்பு தான் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி என் மேல நம்பிக்கை இல்லாத நபர்கள் என்னை அடைய முடியாது என்று சுலபமாக சொல்லிட்டார். இந்த நம்பிக்கை என்று சொல்லும் போது அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை வேற, நம்பிக்கை இருக்கிற மாதிரி நம்ம அர்த்தவாகிட்ட காட்டுகிறது வேற. நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு சுகத்திலும் துக்கத்திலும் அந்த இறைவனை நினைப்பது. ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு பரீட்சையை எழுதுகிறோம், அதில் நல்ல மதிப்பெண்கள் வந்ததுன்னா அதற்கும் இறைவன் தான் காரணம், அவருக்கே நன்றி சொல்ல வேண்டும் என்று அவரை பாராட்டுகிறோம். இதுவே இந்த பரீட்சைக்கு அடுத்த பரீட்சையை சரியாக எழுதவில்லை என்றால் உடனே மனம் மாறிவிடுகிறது. இறைவனுக்கு கண்ணே இல்லையா, அவருக்கு கருணையே இல்லையா, என்னை பார்க்கவே மாட்டாரா என்று மனம் மாறிவிடுகிறது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்பிக்கையை வைத்து மற்றொரு சமயத்தில் நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தாலும் முற்றிலுமாக எனக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்கு என்று சொல்கிற நபர்களை நம்பவே கூடாது. என்றால் அவ ஒரே நேரத்தில் 2 விதமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடிக்கும் நபர்களுக்கு, நடிப்புடைய நபர்களுக்கு பகவான் நிச்சயமா கருணை காட்ட மாட்டார். நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால் அது முழுமையாக இருக்க வேண்டும். பிறப்பிலேருந்து, நினைவு தெரிந்த நாளிலேருந்து இறக்கும் நொடி வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்படி இந்த வாழ்நாளில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும், நல்ல விஷயம் நடந்தது என்றால் இறைவன் நமக்கு அளித்த பரிசாக அதை ஏற்றுக்கணும். கெட்ட விஷயம், நமக்கு ஏதாவது துரதிர்ஷ்டமான விஷயம் நடந்தது என்றால் அது இறைவன் நமக்கு புகட்டும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த தவறை, அந்த தப்பை மீண்டும் செய்யாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் தப்பு நம்ம மேலேயே இல்லையே, அடுத்தவா மேலே இருக்கே என்று சொன்னால் அதை இறைவன் எப்பவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை, அவள் கொடுக்க வேண்டிய தண்டனையை நிச்சயமாக அவர் தருவார். நம்ம பக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அந்த இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கவே வேண்டும்.
அப்படி ஒரு நம்பிக்கை, அசைக்காத, அசைய முடியாத, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அந்த இறைவனை சென்று அடைய முடியும் என்று இந்த இடத்தில் தெளிவாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுக்கிய யோகத்தின் 3வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.